2 minutes மேடம்காக தேங்க் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 4 பேருக்கு தேங்க்ஸ். இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இந்த இடம் கொடுத்து நம்மளுக்கு பசங்களோட வாய்ப்பு கொடுத்த இந்த கோயில் நிர்வாகம். 2வது பேரண்ட்ஸ், இது ஒரு காஸ்ட்லி அஃபேர். நீங்கள்லாம் இதை என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா இந்த ஈவெண்ட் பாசிபிள் இல்லை. 3வது பசங்க, நிறைய எஃபோர்ட், நிறைய பேர் என் பொண்ணு 10th படிக்கிறா, அதுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் மார்னிங் ஏர்லிலாம் எழுந்துச்சு இதை காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணலாம். 4th மேடம், அவங்களோட எஃபர்ட் இல்லைன்னா இந்த ப்ரோக்ராம் பாசிபிளே இல்லை. இன்னும் சில வார்த்தைகள் அதை பற்றி சொல்லுவோம். ஒன்று என்னென்னா, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என் பொண்ணுங்கள்கிட்ட கேட்டேன். ஷார்ட் டைமில் ட்ரெயின் பண்ணுறாங்களேடா, நீங்கள் நல்லா பண்ணலைன்னா மேடம் கோவப்படுவாங்களா? இல்லைப்பா, கோவப்படுறது கூட எங்களுக்கு தெரியாது, அது கூட பரதநாட்டியத்தில் வர ஒரு ஸ்டெப் மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி பசங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்லி நேச்சரில் சொல்லிக் கொடுத்த வச்சு தான் நம்ம இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடிஞ்சுது. 2வது, அவங்க ஆஸ் எ குரு நம்ம பேரண்ட்ஸோட கஷ்டம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறாங்க. ஒன் ஆஃப் த காஸ்ட் இது கூட, ஏன்னா லாஸ்ட் வீக் எனக்கு தெரியும், யூஸ்வலாக என் பொண்ணு இதுக்கு முன்னாடி கூட படிச்சிருக்காங்க பரதநாட்டியம் ஸ்கூலில். அவங்க மேடம் என்ன சொல்லுவாங்க, பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் போய் ஏதாவது பியூட்டி பார்லரில் போட்டு மேக்கப்லாம் போட்டு வந்துருங்க. மேடம் வந்து என் ஒய்ஃபை கூப்பிட்டு லாஸ்ட் வீக் 1 hour அவங்களோட வீக்கெண்ட் எஃபர்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு கிளாஸ் எல்லாருக்கும் அது நடந்தாங்க. அப்புறம் அவங்களோட டெடிக்கேட்டட் எஃபர்ட். நீங்கள் எல்லாம் ஸ்டேஜை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, யாராவது கீழே பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சுருப்பீங்க. நீ எத்தனை பெர்ஃபார்ம் டயர்டாக இருக்கா? ரைட்டாக மேடம் வந்து 14வது பெர்ஃபார்மன்ஸ் கீழே உட்காந்து பண்ணாங்க. அதுக்காக ஒரு கிளாஸ். தேங்க்யூ மேம், தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஈவினிங். ஸோ